அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் முகமது மலேசியாவில இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? புகாரில வரக்கூடிய 5762வது அந்த ஹதீஸை போட்டு அந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த ஹதீஸை நம்ம முதல்ல படிச்சிருவோம், அதுக்கப்புறம் உங்க கேள்வி என்ன அப்படிங்கிறது விளங்கிடும். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிலர் ஜோதிடர்களை பற்றி கேட்டார்கள். அவர்களின் கருத்து பொருட்படுத்தத்தக்கதல்ல, அது ஒன்றுமில்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ப மக்கள் இறை தூதர் அவர்களே, இந்த ஜோதிடர்கள் சில வேளைகளில் எங்களுக்கு ஒன்றை அறிவிக்க அது உண்மையாகி விடுகிறது, அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த உண்மையான சொல் ஜின்னிடமிருந்து ஜோதிடன் எடுத்துக்கொண்டதாகும். அது தன் ஜோதிட நண்பனின் காதில் அதை போட அதனுடன் அவன் 100 பொய்யை கலந்து விடுகிறான் என்று பதிலளித்தார்கள் அப்படின்னு வரக்கூடிய இந்த செய்தி. இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அதாவது ஜின்களை மனிதர்கள் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறுகிறோமே, இந்த ஹதீஸ் படி பார்த்தால் ஜின் ஜோதிட நண்பனிடம் தகவல் சொன்னதாக உள்ளது, விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது இந்த சம்பவம் என்ன, இதற்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதை நம்ம சேர்த்து வழங்கி கொண்டோமே ஆனால் இது நமக்கு தெளிவாக கிடைச்சிடும். இது ஜின்களை கட்டுப்படுத்துறதோ, ஜின்களை வசப்படுத்துறதோ, ஜின்கள் மனிதர்கள் நண்பர்கள், இவங்க பேசுறது அவங்க கேட்பாங்க, அவங்க பேசுறது இவங்க கேட்பாங்க, அப்படியான ஒரு கான்செப்ட் இதுல இல்ல. ஆனா இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஜின்கள் என்ன தகவலை சொல்லுது, சைத்தான்கள் என்ன தகவலை சொல்லுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானவர்கள் மேகங்களுக்கு இடையே சஞ்சரித்த வண்ணம் பூமியில் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிகளை குறித்து பேசிக் கொள்கிறார்கள். அப்போது சைத்தான்கள் வானவர்களுடைய வாக்கை ஒட்டு கேட்கின்றன. பின்னர் பாட்டிலை கவிழ்த்து தோல் பையின் வாயில் வைத்த நீரை ஊற்றும் போது பாட்டில் அதன் பொருத்தப்படுவதை போன்று ஜோதிடரின் காதில் வாயை வைத்து தம் ஒட்டு கேட்டவற்றை ரகசியமாக கூறிவிடுகின்றனர். இனி நடைபெறவிருக்கும் ஒரு விஷயத்தை ஜோதிடர்கள் தெரிந்து கொண்டு அதனுடன் 100 பொய்களை புனைந்து சேர்த்து விடுகின்றனர் என ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 3288வது செய்தியா வருது. இந்த பாட்டிலை கவுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கவில்லை என்றால், அதுக்கு கீழே இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஜோதிடர் குறித்து சிலர் கேட்கின்றனர். அவர்களிடம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜோதிடர்கள் பொருட்படுத்தத்தக்க ஒரு பொருளே அல்ல என்று பதிலளித்தார்கள். அவர்கள் இறை தூதர் அவர்களை, அவ்வாறாயின் ஜோதிடர்கள் சில வேளைகளில் ஒன்றை பற்றி அறிவிக்க அது உண்மையாகி விடுகிறது, அது எப்படி என்று வினவினார்கள். அதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது உண்மையான வார்த்தைகளை ஜின்கள் வானவர்களிடமிருந்து ஒட்டு கேட்டு தம் ஜோதிட நண்பனின் காதில் சேவல் கொக்கரிப்பதை போல கொக்கரித்து விடுகின்றனர். அதனுடன் 100 பொய்களை அவன் அதிகமாக கலந்து விடுகின்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி 6213வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சேவலுங்கிற வர்ற ஹதீஸ் மாதிரி கோழி கொக்கரிக்கிறது போல அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இது சைத்தான்கள் ஜின்கள் ஜோதிடனுடைய காதுல பேசிட்டு போகுது, சொல்லிட்டு போகுது, அவன் கேட்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் இதுல இருக்காண்டா அப்படி அர்த்தம் இல்ல. இப்ப உதாரணமா இப்ப ஒரு தூங்கி கொண்டிருக்கிறார், பஞ்சர துளைக்கு எழும்பாமல் தூங்கி கொண்டிருக்கிறார் என்றால், சைத்தான் காதுல சிறுநீர் கழித்து விடுகிறான் அப்படின்லாம் செய்தி இருக்குது. 3 முடிச்சு போடுறான், சிறுநீர் கழித்து விடுகின்றான், இப்படி சிறுநீர் கழிக்கிறான், சிறுநீரா காதுல இருக்குது இல்ல. அப்ப சிறுநீர் கழிக்கிறது முடிச்சு போடுறது அப்படின்னா என்னன்னா, அவனுடைய உள்ளத்துல ஊடுருவி என்ன செய்யறான்டா, இன்னும் நேரம் இருக்குது தூங்கு, இன்னும் நேரம் இருக்கு தூங்கு, அவனை அவனை தூங்க வைத்து விடுகின்றான் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் சொல்லப்படுது. காதுல அவன் மூத்திரம் வேண்டு போறான்னு அர்த்தம் இல்ல, நம்ம தொட்டு பார்த்தா மூத்திரமா இருக்குது இல்ல. அப்ப இந்த சைத்தான்கள் காதுல கொப்பரிக்கான அவன் காதுல உழுகிறது இல்ல, அவன் உள்ளத்துல ஒரு தகவலை மெசேஜை போட்டு போயிடுவான். இப்படியான சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். சைத்தான்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் தொடர்பு கிடையாது. அவங்க நேரடியா ரிலேஷன்ல பேசிக் கொள்ளக்கூடிய, பழகி கொள்ளக்கூடிய, கட்டி பிடிச்சி தழுவக்கூடிய அப்படியான ஒரு தொடர்புலாம் கிடையாது. ஜோதிடனுக்கும் ஜின்களுக்கும் அப்படியான ஒரு தொடர்புலாம் இல்ல. அவன் இந்த கெட்டவர்களுடைய உள்ளத்துல, அந்த ஜோதிடன் சொல்லக்கூடிய அந்த அவன் கெட்டவன் தானே, அவனுடைய உள்ளத்துல அங்க கேட்ட மேல விட்டு கேட்ட விஷயங்களை ஒரு செய்தியை அவர் தகவலா போட்டு போயிடுவான். அது அவனுடைய உள்ளத்துல அது விளங்காது. அவன் உள்ளத்துல போட்டப்படாத அந்த செய்தி என்ன, சைத்தான் என்பவன் உள்ளத்துல ஊடுருவி ஊசலாட்டத்தை உண்டு பண்ணக்கூடியவன், ரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகிறான் அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. அவன் உள்ளத்துல அந்த மெசேஜை போட்டுட்டு போன உடனே அதை வச்சு அதுல 1க்கு 100ஆக பெருக்கி அவனுக்கு அது ஒரு உதிப்பு மாதிரி தெரியும், அவனுக்கு ஒரு மெசேஜ் கிடைச்ச மாதிரி தெரியும். அப்ப அதை வச்சு என்ன செய்வான், 1க்கு 10 100ஆக என்ன செய்வான், அது பொய்யாக பெருக்கி மக்கள்கிட்ட சொல்லக்கூடியவனா இருப்பான். ஜின்களை சைத்தான்களை ஜோதிடன் கட்டுப்பாட்டுல வைத்திருக்கவும் கிடையாது, அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதும் கிடையாது. கெட்டவர்களோட சைத்தான் இருப்பான் அப்படிங்கிற அடிப்படையில ஜோதிடம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி மக்கள் மத்தியில ஏமாத்தி பொழைப்பு நடத்தக்கூடியவன் இடத்துல இந்த மாதிரியான சில தகவலை சொல்லிவிடும் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் இருக்கிறது. இது எப்ப வரைக்கும் இருக்குது, ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான்.
ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் இது டோட்டலா க்ளோஸ் ஆயிருது. அந்த ஹதீஸும் புகாரில என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்கள் சிலருடன் உக்கால் என்னும் சந்தையை நோக்கி சென்றார்கள். இந்த நேரத்தில் செய்தான்களும் வானுலக செய்திகளுக்கும் இடையே திரையிடப்பட்டு அச்செய்திகளை கேட்க விடாமல் தடுக்கப்பட்டு விட்டது. வானுலக செய்தி ஒட்டு கேட்க சென்ற செய்தான்கள் மீது தீப்பந்தங்கள் ஏவி விடப்பட்டன. ஒட்டு கேட்க சென்ற செய்தான்கள் ஒரு செய்தியும் கிடைக்காமல் தம் தலைவர்களிடம் திரும்பி வந்தன. அதாவது இதுல என்ன சொல்லப்படுதுண்டா, செய்தான்கள் வந்து வானுலகத்திற்கு செல்றாங்க, ஜின்கள் வானுலகத்துக்கு செல்றாங்க, அங்க வானவர்கள் பேசக்கூடிய செய்திகளை ஒட்டு கேட்போம்னு போறாங்க, ஒட்டு கேட்க முடியல, தடுக்கப்பட்டு விட்டது. அவர்கள் மீது தீப்பந்தங்கள் எரியப்படுகிறது, ஒட்டு கேட்க முடியாமல் தடுக்கப்பட்டு விட்டார்கள். இதை திரும்பி வந்து என்ன செய்யறாங்கன்னா தங்கள் தலைவர்கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போது தலைவர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அப்ப செய்தான்கள் வந்து வானத்து செய்திகளுக்கும் எங்களுக்கும் இடையே திரையிடப்பட்டு விட்டது, எங்கள் மீது தீப்பந்தங்கள் ஏவி விடப்படுகின்றன என்று பதிலளித்தார்கள். அப்ப அந்த செய்தான்கள் என்ன, புதிய ஒரு நிகழ்ச்சி ஏதேனும் சம்பவித்திருக்கும், அதுவே உங்களுக்கும் வானத்து செய்திகளுக்கும் இடையே தடையாக அமைந்திருக்க வேண்டும். எனவே நீங்க பூமியின் கீழ் திசை மேல் திசை என 4 பாகங்களிலும் சென்று புதிதாக சம்பவித்து விட்ட அந்த நிகழ்ச்சி என்னவென்று ஆராயுங்கள் என்றனர். உடனே செய்தான்கள் பூமியில கீழ் திசை மேல் திசை எங்கும் பயணம் செய்து தங்களுக்கு வானுலக செய்திக்கு தடையாக அமைந்த நிகழ்ச்சி எது என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆராய கிளம்பிட்டாங்க. ஜின்களும் செய்தான்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நமக்கு வானத்தினுடைய செய்திகள் வராமல் தடுக்கப்பட்டதற்கு என்ன காரணம், பூமியில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது, அதுதான் அதுக்கு காரணம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, செய்தானுடைய தலைவன் சொல்றான், நீங்க பூமியில 4 பக்கமும் போய் என்ன செய்யுங்க, என்ன சம்பவம் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அது ஜின்களும் எல்லா பக்கமும் போயிடுறாங்க. போயிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஆராய தொடங்கிடுறாங்க. திகாமா எனும், அதாவது மக்கா பகுதியை நோக்கி செய்தான்கள் வந்த போது உக்கால் எனும் சந்தையை நோக்கி சென்று கொண்டிருந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நக்லா என்னும் இடத்தில் தம் தோழர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையை முன்னின்று நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, திகாமா என்று சொல்லக்கூடிய மக்கா பகுதியை நோக்கி செய்தான்கள் வந்த போது உக்கால் சந்தையை நோக்கி சென்று கொண்டிருந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நக்லா என்னும் இடத்துல வந்து தம் தோழர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையை முன்னின்று தலைமை ஏற்று என்ன செய்யறாங்க, இமாமா நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஓதப்பட்ட அந்த வசனங்களை அந்த செய்தான்கள் கேட்டபோது அதை கவனமாக செவி கொடுத்து கேட்டனர். அப்போது செய்தான்கள் தங்களுக்கிடையே வானத்து செய்திகளை கேட்க முடியாமல் உங்களை தடுத்தது இதுதான் என்று கூறிவிட்டு தம் கூட்டத்தாரிடம் சென்று, எங்கள் கூட்டத்தினரை நிச்சயமா நாங்கள் ஆச்சரியமானது ஒரு குர்ஆனை செவிமடுத்தோம், அது நேர்வழியை காட்டுகிறது, எனவே நாங்கள் அதை விசுவாசித்தோம், எங்கள் இறைவனுக்கு இனி நாங்கள் ஒருபோதும் யாரையும் இணையாக கருத மாட்டோம் என்று கூறி செய்தான்கள் கூறின. இதனை ஒட்டி மாண்பும் மகத்துவம் வாய்ந்த அல்லாஹ் தன் தூதருக்கு, நபியே நீர் கூறுவீராக, வகி இறைச்செய்தி மூலம் உமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது, மெய்யாகவே ஜின்களில் சிலர் இவ்வேதத்தை செவியேற்றனர் என்று தொடங்கும் சூரத்து ஜின் என்ற அந்த அத்தியாயம் அப்போதுதான் அருளப்பட்டது. ஜின்கள் தம் கூட்டத்தாரிடம் கூறியதை பற்றி வகியின் மூலம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னா புகாரில வந்து 4921வது செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னா, வானத்துல ஒட்டு கேட்டு வந்து செய்தான்கள் ஜோதிடன் சொல்லக்கூடிய அந்த சம்பவம் தடுக்கப்பட்டு விட்டது. செய்தான்கள் வானுலகத்து ரகசியங்களை கேட்க முடியாது, அவர்கள் மேல செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் தடுக்கப்பட்டு விட்டார்கள். தீப்பந்தங்கள் அவர்கள் மீது எரியப்பட்டு என்ன நடக்குது என்பது எதுவுமே தெரியாது. இந்த ஜோதிடனுடைய காதுல சொல்லப்பட்ட அந்த உள்ளத்துல போடப்பட்ட விஷயங்கள் கூட எது வரைக்கும் தான் இருக்குது, ரசூலுல்லாஹ் தூதராக அனுப்பப்படுவதற்கு வரை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருந்தது. தூதராக அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் அதுவும் கிடையாது. அப்ப இந்த ஜோதிடர்கள் இப்ப சொல்லக்கூடிய வந்து ஒரு செய்தியை கேட்டு 100 பொய்யாக்குறது இல்ல, சொல்லக்கூடிய முழுசுமே பொய் தான். அதாவது பொதுவாக அந்த சைக்காலஜியின் அடிப்படையில மக்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள், அவங்களுடைய பிரச்சனை அந்த மாதிரியாக கேட்டு சில விஷயங்களை சொல்லுவாங்களே ஒழிய, அவனுக்கு சைத்தானிடமிருந்து தகவல் வருவதும் கிடையாது, ஜின்களிடமிருந்து தகவல் வருவதும் கிடையாது, ஜின்களை கட்டுப்படுத்தவும் முடியாது, ஜின்களோடு அவர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அவர்களும் ஜின்களும் நண்பர்களும் கூட்டாளியும் கிடையாது, ஜின்கள் வந்து ஜோதினோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் கிடையாது. ஜின்களை நம்ம வசப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதுபோல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை முக்கியமான ஒரு பிரார்த்தனை. எல்லாம் வேற யாருக்கும் வழங்காத ஒரு ஆட்சி எனக்கு தா என்று கேட்ட அந்த பிரார்த்தனையின் அடிப்படையில அவர்களுக்கு அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் அப்படிங்கிற செய்தி வருது. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜின்களை பிடித்து என்ன செய்ய கட்டி போட்டு உங்களை காலையில காட்டணும்னு நினைச்சேன், என்னுடைய சகோதரர் சுலைமானுடைய ஞாபகம் வந்தது, நான் அவுத்து விட்டுட்டேன். அது என்னது, அது அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட தனி சிறப்பு, தனி அந்தஸ்து, ஜின்களை வசப்படுத்தி கட்டுப்படுத்தி வைத்திருந்தது என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது, இனி அது யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அது கூடுதலாக அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஜின்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திடுவோம், வசப்படுத்திடுவோம், நம்ம சொல்றதெல்லாம் ஜின்னு கேட்கும், ஜின்னு சொல்றதெல்லாம் நமக்கு கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் பச்சை பொய் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.